ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஊக்ஸ் வந்து எப்படி கோக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அது மார்க் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், ரெண்டாக நூல் எடுத்துட்டு இது நாலாக இப்படி ஓகேங்களா, இப்படி வச்சு நாலாக முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி முடிச்சு போட்டு இதை எடுத்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வி போட்டுங்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இதை வந்து வியை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் டேபிள் மேலே கூட பாருங்கள் நான் இப்படி வச்சுட்டு ஓகேங்களா, இங்கே ஒரு ஊக்ஸு இந்த வி போடுற நேர் தான் அதுக்கு நேராக இப்படி வச்சு இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இந்த பாருங்க, இதுக்கு நேராக இதுக்கு நேராக இதுக்கு நேராக இதுக்கு நேராக இதுக்கு நேராக ஊக்ஸு ரொம்ப இப்படி மேலேயும் வைக்காதீங்க, ரொம்ப இப்படி கீழேயும் வைக்காதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் வச்சு இங்கே பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் துணி எடுத்து ஒரு இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெண்டாவது இப்படி எடுத்து ஊசி உள்ள பாருங்கள், இப்படி நூலை ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துக்கோங்க. சரிங்களா, பாருங்கள் திருப்பணும், லைட்டாக வந்து எடுத்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி இது பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து 4 போட்டுக்கோங்க. சரிங்களா, ஒரு அந்த ஹூக்ஸு சைடு இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் போகிறேங்க பாருங்கள், லைட்டாக துணியை எடுத்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஊசி உள்ள அந்த நூல் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு சுற்றி போடுறேன் பாருங்கள். இப்படி சுற்றி பாருங்கள், இதை இப்படி சுற்றி போட்டு சிக்கில்லாமல் இழுத்துக்கோங்க. லைட்டாக துணியை வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு அந்த வளைவுக்கும் 4 போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 4 போட்டுட்டு பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இந்த பாருங்கள், இந்த ஊக்ஸ் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. லைட்டாக இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லைட்டாக விட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவு அடியில் இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி ஊசி உள்ள ஒரு ரொட்டேட்டு, இந்த ஊக்ஸ் உள்ள ஒரு ரொட்டேட்டு, திருப்பணும் ஊசி உள்ள ஒரு ரொட்டேட்டு, ஊக்ஸ் உள்ள ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அப்போ தான் நல்லா லாக் ஆகும். ஊக்ஸ் வந்து நேராக பிடிச்சிக்கோங்கப்பா. வந்து புதுசில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், போட போட வந்து சரியாக போயிடும். பாருங்கள், திருப்பணும், ஊக்ஸ் உள்ள அதே மாதிரி ஊக்ஸ் உள்ள. ஓகேங்களா, இதை பாருங்கள். ஓகேங்களா, திருப்பணும், இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இதை பாருங்கள், இப்படி வந்து கீழே லைட்டாக எடுத்துட்டு ஒரு 2-3 வளைவு இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி லாக் போட்டுக்கோங்க. ஒரு 2 லாக்கு கூட உங்களுக்கு போட்டுக்கலாம், இல்லை ஒன்றே வேணும்னாலையும் ஒன்றே போட்டுக்கலாம். சரிங்களா, பாருங்கள், இப்படி போட்டுட்டு லைட்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி ஊசி இழுத்தா இப்படி வரக்கூடாது, இப்படி இருக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த கொனையில் இப்படி 2 ரொட்டேட் பண்ணி இப்படி சுற்றிட்டு இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், ஊக்ஸ் இதை எடுத்துட்டு பாருங்கள், திருப்பின்னு கூட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக வந்து துணியில் எடுத்துட்டு வந்து இப்படியே எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து லைட்டாக துணியில் குத்தி ஊசி உள்ள அந்த நூலை ஒரு லாக் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இல்லை பாருங்கள், இப்படி போட்டு இந்த ஊசி உள்ள இந்த பக்கம் மேலில் இருக்கிறது ஓகேங்களா, இப்படி எடுத்துட்டு இப்படி ஒரு லாக் மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக துணியில் குத்தி உள்ளே விட்டு எடுங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு 2 ஊக்ஸு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 2-3 ப்ளவுஸுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும், அடுத்து வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். சரிங்களா, இந்த சின்ன இதே வந்து கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு கொஞ்ச நாள் பழகுனீங்கன்னா ஒரு 10 ப்ளவுஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சரியாக போயிடுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, சிக்க மாட்டோம். வந்து ஊக்ஸு போடும் போது சிக்க மாட்டோம், அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக போடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, 1 2 3 4 போட்டுட்டு இப்படி இழுத்துக்கோங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இப்படி இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ஸ்டாப். இப்போ இல்லை, முடிச்சு.